இந்த வீடியோவில் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் செய்கிற வேலை ப்ளஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு போகிற வேலை ரெண்டுத்தையுமே காட்டியிருக்கேன். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு முக்கியமாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் நானும் என் சின்ன பையனும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருவோம். ஸோ அந்த டைமில் எல்லாத்தோட லஞ்ச் பாக்ஸையும் எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் விளக்கி வச்சுருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து இது வந்த உடனே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுருவேன். அப்புறமா செஞ்சுக்கலான்னு மலைச்சாப்பில் உட்காந்தேன் அப்படின்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு என்னமோ 2 மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்த உடனே கையோடு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கண்டிப்பாக எடுப்பேன். பட் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா அந்த லஞ்ச் பாக்ஸு லஞ்சு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி வச்சுருவேன். ஸோ இதை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்னோடய ரெஸ்ட்டு டைம்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான ப்ரெப் ஒர்க் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு தான் போய் தூங்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குது, அதை கொஞ்சம் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான எக் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு சமைக்க போகிறதுக்கான ரைஸு, அப்புறம் எங்களுக்கான ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா, காலைல எழுந்திரிச்சு வரும்போது நான் டயர்டாக இருந்தாலும் கிச்சனை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துடும்.